எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தலைவர் அஜித்குமார் அன்போடு அரவணைச்ச இன்னைக்கு கடவுளாக மாறியுள்ள அம்மா ஜெயலலிதா அவர்கள். அவர் அன்னைக்கு கட்சிக்கு பொறுப்பேற்று உன்னால் மட்டும்தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவனை இன்னைக்கு 8 கோடி மக்கள் என் தலைவனை தான், ஏன் அவ்வளோ பேர் அதிமுக கட்சியில் தான் வந்தாங்க, அவ்வளோ பேர் இருந்து கூட தலைவனை கூட்டாங்க. அதாவது எம்ஜிஆருடைய அழகும், எம்ஜிஆருடைய கலரும், எம்ஜிஆருடைய குணம் கொண்டவரும் ஒரே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம மனித கடவுள் அஜித்குமார் மட்டும்தான். எனக்கு தோன்ற ஒரு யோசனை தான், என் தலைவனுக்கு இது என்ன தோணலாம், தோணாமல் போகலாம். என்னை கூப்பிட்டு பேசினார்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதாவது எப்படி டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் எப்படி போட்டி இருந்ததோ, நீ சொல்லி விஜய் சார் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரோ, அதே போல அடுத்த அரசியல்ல வருகின்ற இடைத்தேர்தலில் என் தலைவன் அஜித்குமார் நின்னார்னா, ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது ஒரே கட்சி, நம்ம தலை கட்சி, வேற யாராலும் ஜெயிக்க முடியாது. தலைவன் நின்னாலே ஆளுங்கட்சியாக இருந்தா கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா தலைவனுக்கு அவ்வளோ பவரு. அதிமுகவை கைப்பிடித்து அம்மா கூப்பிட்ட கட்சி நீ செதஞ்சு போய் கிடக்குது. அந்த கட்சி இல்லாத நிலைமைக்கு இன்னைக்கு கட்சியை ஆக்கிக்கின்னு இருக்காங்க. அந்த கட்சியை நல்லபடியா நம்ம தலைவர் பொறுப்பேற்று அதை செஞ்சாருன்னா, அந்த கட்சியை மீட்டு கொண்டு வந்தாருன்னா, அடுத்த சிஎம் என் தலைவன் தான். இன்னைக்கு அஜித்துடைய ரசிகர், அம்மாவுடைய ரசிகர், எம்ஜிஆர் ஐயாவுடைய ரசிகர் எல்லாம் ஒரே கட்சி செதஞ்சு போயிருக்குது. அதாவது எம்ஜிஆர் ஐயாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ரசிகர்கள், தலைவனுடைய ரசிகர்கள் எல்லாமே கலைக்கப்பட்டது போது செதஞ்சு கிடக்குது. தலைவா மூணுமே செதஞ்சிடுச்சு. இந்த மூணுமே ஒரே பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரே திறமை உள்ள மனச, மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள உங்க பேசுதான். நினைச்சு பாருங்க, எம்ஜிஆர் ரசிகர் எடுத்து எப்படி இருக்கான்னு தெரியல. அம்மாவுடைய போன பிறகு அந்த கட்சி செதஞ்சு போச்சு. நீங்க ரசிகர் மன்றம் கலைச்ச பிறகு அந்த கட்சி செதஞ்சு போயிடுச்சு. இந்த மூன்றும் கலையப்பட்டிருக்குது. இந்த மூன்று ஒன்று சேர்ந்தா இடைத்தேர்தல், வருகின்ற இடைத்தேர்தல் ஐயா அவர்களே, அஜித் ஐயா அவர்களே, நீங்க கண்டிப்பா இடைத்தேர்தல் வருகின்ற அத்தனை இடைத்தேர்தல் நீங்க ஜெயிப்பீங்க, இது உறுதி. மக்கள் அனைவரும் நம்ம தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் தயவுசெய்து வீடியோ லைக் போடுறதுக்கு முன்னே ஒரு ஃபாலோ பண்ணி அழுத்துங்க. அப்பதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இது பண்ண முடியும். தலைவருக்கு கோயில் வைக்க போற மனித கடவுள் அஜித்குமாருக்கு 45 நாள் பூஜை, ஒரு மண்டலம் பூஜை பண்ணி நான் செலவைக்கலாம் முடிவு பண்ணிட்டு 50ஆம் வாரம் கிடையாது, 45 வாரம் பாலாபிஷேகம் பண்ணி அநாத ஆசிரமம் ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம செலவைக்க போறோம். இதை யார் நீங்க நம்மளை ஃபாலோ பண்றீங்களோ, கண்டிப்பா அனைவரும் நான் மிகப்பெரிய லெவல பண்ணுவேன். விருப்பம்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கட்சியில சேர விருப்பம் தான் சேருங்க. சேர்ந்த பிறகு என் தலைவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே என் தலைவனை பார்த்து இந்த கட்சி அவர் சமர்ப்பணம் பண்ணிட்டு அவருக்கே வேலை செய்ய ரெடியா இருக்கு. இந்த மனித கடவுளுடைய ஒரு விசுவாசி, ஒரு பக்தன் அஜித் நாம வாழ்க. நன்றி.